அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் கடற்கரையில் நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பார்த்த உடனே முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போல் சொல்வதால் முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த தைப்பூச விரதம் இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை, தொழில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு வர செல்வ செழிப்பு ஏற்படுத்தி தருவார். துன்பங்கள் நீங்கி இன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தைப்பூசம் என்று சொன்னதுமே நம்முடைய நினைவுக்கு வருபவர் முருகப்பெருமான். அதிலும் குறிப்பாக பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்தில் மிகவும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறும். இந்த தை மாத பௌர்ணமி தினத்தில் திருச்செந்தூர் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் கடவுளான முருகனை கண்டிப்பான முறையில் நாம் தைப்பூச நாட்களில் வழிபடலாம். அவ்வளவு சிறப்புமிக்க தைப்பூசத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளும் வெற்றிகளும் ஏற்படும். திருச்செந்தூர் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருப்பது தான் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். கடற்கரை கோவிலாக அமைஞ்சிருக்கிறது. முருகப்பெருமானின் படை வீடு அனைத்துமே மலைகளில் அமைந்திருக்கும். இந்த திருத்தலம் வங்காள விரிகுடா அருகில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. இந்த கோவில் ஆதி காலங்களில் இருந்து சந்தனமலையில் ஒரு பகுதியாக அமைகிறது. இந்த திருத்தலம் புனிதமாக கருதப்பட்டு வணங்கப்படும் சிறந்த தலங்களில் ஒன்று. இந்த கோவில் தென்னிந்திய தென்மேற்கில் அமைந்திருப்பதாகும். தமிழனின் பண்டைய நூல்களில் குறிப்பிடுவது போல இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலான கட்டமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் என்றாலே செழிப்பான நகரம் என்று பொருள். தமிழ் இலக்கியங்களில் திருச்சீர் அலைவாய், செந்தில் நகர் என திருச்செந்தூர் எனவும், சமஸ்கிருத நூல்களில் ஜெயந்திபுரம் மற்றும் சிந்துபுரம் என, பிற்கால பாண்டியர்கள் கல்வெட்டுக்களில் திருபுவன மகாதேவி என பல பெயர்களில் திருச்செந்தூர் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. சூரபத்மனை வதம் செய்வதற்காக இங்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. அறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதியின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றி அறியாத தகவல்கள் நிறையவே இருக்குது. படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக இங்கு தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் எனும் அரக்கனை ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்தசஷ்டி சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சிலப்பதிகாரத்தில் மிக சிறப்பான நூல்களில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படுவதாகும். முன்னுரையில் சொன்னது போலவே அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத கோவில் கடற்கரையில் அமைந்திருப்பதும் தனி சிறப்புக்குரிய ஒன்று. 150 அடி உயரமுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமான் கடற்கரையில் காட்சி தருவது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கி இருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் எனும் அரக்கனை ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதம் செய்த தினத்தை தான் கந்தசஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகும். அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் எனவும் மாறியிருக்கு. இதே போல இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. சிலப்பதிகார குறிப்புகளின்படி இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்பட்டதாகும். அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்குது.
சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் இருந்திருக்காரு. அவருடைய தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு திசை நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்களூர் பெண்கள் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகும். போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாக முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுறாங்க. திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணம் உண்டு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க புத்திரன் வேண்டும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருந்திருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 கால பூஜைகள் இங்கு நடைபெறுவதாக சொல்லப்படுது. தினமுமே மதியம் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கடற்கரையில் கரைப்பாங்க. இதற்கு கங்கை பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல இந்திரனின் மகனான தெய்வானையை முருகன் மனம் முடிப்பதால இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாகவும் நம்பப்படுது. வைகாசி விசாகத்தின் போது நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் நம்முடைய மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் என நம்பப்படுது. கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று நாம் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இங்கு அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக அமைஞ்சிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிவபூஜை செஞ்சிருக்காரு. இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருள்கின்றார். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடம் தரித்திருக்கக்கூடிய இருவருக்கு சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு. மேற்கு கோபுரம் சுவாமிக்கு எதிரே கிழக்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்குல கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. கந்தசஷ்டி விழாவில் நடைபெறும் பொழுது முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த நடை திறக்கப்படுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிறுபருப்பு காஞ்சி, தோசை, தேன்குழல், சுயம், அதிரசம் போன்ற உணவுகள் மிகவும் பிடித்தமான ஒரு உணவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடற்கரையில் நீராடி 4 கிணறு தீர்த்தம் தெளித்து மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமிகளை வழிபட்டு கிழக்கு நோக்கி மூலவர் சுப்பிரமணியும், தெற்கு நோக்கி சண்முகரையும் தரிசித்து சிறப்பாக வழிபடும் முறையாக இருக்கு. முதல்ல கடலில் நீராடிய பின்னர் புனிதமான 4 கிணற்று தீர்த்தத்தில் நீராடி ஈர உடையுடன் வழிபட வேண்டும். இது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 4 கிணறு அருகே இருக்கக்கூடிய மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி சமாதிகளை வணங்கிய பிறகு பிரதான கோவிலுக்கு சென்று மூலவரை வழிபட வேண்டும். மூலவர் சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கி, சண்முகர் தெற்கு நோக்கியும் இருப்பார். இவரை தரிசித்து பின் உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பிற சன்னதியை நம்ம வழிபடலாம். கோரிக்கைகள் நிறைவேற முருகன் மற்றும் குரு பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி 9 முறை வலம் வர வேண்டும். கந்த சஷ்டி விழா, சஷ்டி, கார்த்திகை, விசாகம் மற்றும் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு உற்சவம் நடைபெறும். பக்தர்கள் முடி காணிக்கை, தலைமுடி எடுத்தல், அதாவது அங்க பிரதர்சனம் செய்து நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டு வருவதாக சொல்லப்படும். திருச்செந்தூர் முருகன் ஆட்கொண்ட பின்பு சிவபூஜை செய்தார். சிவயோகியின் தோற்றத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. மேல் சட்டை அணியாமல் வேட்டி மட்டுமே அணிந்து தரிசனம் செய்வது இங்கு மரபான ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான முழு மனதோடு நாம் வழிபட்டு செல்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். முருகனை அனுமதித்தால் மட்டுமே திருச்செந்தூர் செல்ல முடியும். வீட்டில் இருந்து புறப்படுவதற்கு முன்பு ஒரு தீபம் ஏற்றி முதல்ல குலதெய்வத்தை நம்ம வணங்க வேண்டும்.
இப்படி வணங்குவதால் முருகனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். என்ன நண்பர்களே, வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.